இட்ஸ் தேர்ஸ்டே மார்னிங். முன்னாடி நாள் நைட்டே அச்சு வந்து அடுத்த நாள் லஞ்சுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சப்பாத்தி, அது கூட வந்து பன்னீர் பட்டர் மசாலா தான் வேணும்னு சொல்லியிருந்தான். ஸோ முன்னாடி நாள் நைட்டே வந்துட்டு பன்னீரும் ரெடி பண்ணிட்டேன். ஹோம்மேட் பன்னீர் தான் இப்போல்லாம் யூஸ் பண்ணுறது, கடையில் வாங்குறதே கிடையாது. ஸோ அதிலேருந்து கிடைக்கிற வே மில்க் வச்சு தான் சப்பாத்தி மாவுமே பிசைஞ்சேன். பன்னீருமே ரொம்ப சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கும். ஸோ சைட் பை சைடாக எனக்கு மாவாட்டிகிட்டே எனக்கு வந்து வேலை பார்க்குறதுனா கஷ்டமாக தெரியாது அப்படின்றதாட்டி சைடில் மாவு ஓட விட்டுட்டே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ பன்னீர் பட்டர் மசாலாலாம் எனக்கு ரொம்ப ஈஸி தான். ஸோ எல்லாத்தையும் வதக்கி அரைச்சி அதுக்கப்புறம் மறுபடியும் தாளித்து விட்டோம் அப்படின்னா முடிஞ்சிடும் அப்படின்றதாட்டி எப்போவுமே பன்னீர் பட்டர் மசாலானா எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். ஸோ சப்பாத்தியுமே வதங்குறதுக்கு அப்புறமா சப்பாத்தி போட ஆரம்பிச்சிட்டேன். எப்போவுமே கிரேவி முடிச்சுட்டு தான் சப்பாத்தி போடுவேன். பட் இந்த தடவை அது ஆறுறதுக்குள்ளேயே சப்பாத்தி போட்டு முடிச்சாச்சு. ஏன்னா எனக்கும் அச்சுக்கு மட்டும்தான் சப்பாத்தி அப்படின்றதாட்டி. ஸோ வே மில்க் இதுலேயுமே ஆட் பண்ணால் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஹோம்மேட் பன்னீர் பண்ணீங்க அப்படின்னா அந்த வேல் மில்கை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஸோ அந்த பன்னீர் பட்டர் மசாலாவில் ஹைலைட்டாக இருக்குது அந்த சுகர், அதுக்கப்புறமா அந்த கஸ்தூரி மேத்தி.